ரிஷபராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி சோழி பிரசனம் போட்டு நம்ம பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது நார்மலாவே ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஒரு ஜாலி டைப் சொல்லலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்தாலுமே அத வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு வந்து மூவ் போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து எதையுமே வந்து ஈஸியா எடுத்துக்க கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா லாப சனியா பயிற்சி அடைகிறார். லாப சனினா சொல்லவே வேண்டாம், ரொம்ப அமோகமா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது தொட்டது தொடங்கும் சொல்லுவாங்க, அதாவது மண் எடுத்தா கூட பொண்ணா மாறும் சொல்லக்கூடிய காலகட்டமா பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் இருக்கு. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து இவங்களுக்கு நிறைய வந்து பணம் வந்து, அதாவது இவங்க வந்து 100 ரூபாய் எதிர்பார்த்து இருந்தா அது 1000 ரூபாவும், 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல வந்து 10,000 ரூபாவோ, 10,000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சமாவோ, லட்சமா எதிர்பார்த்த இடத்துல கோடியாவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா விதத்திலயுமே ஜாக் பாட் அடிக்க போகுது. சோ வந்து நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. ரொம்ப நாளா வந்து இவங்களுடைய பேச்சு வந்து இவங்க குடும்பத்துல எடுபடாம இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வாக்கு பலிக்க போகுது. என்ன சொன்னாலும் வீட்டுல இருக்கிறவங்க கேட்க போறாங்க. போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடன் மேல கடன் வாங்கி கடன்காரன் வீட்டுக்கு வந்து எப்ப கட்ட போறேன்னு கேட்டு 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 ரொம்ப பயத்துல வந்து ரொம்ப மனசு நொந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ் ஆயிட்டே இருந்திருக்கும். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சு வச்சிருந்தாலும் அந்த பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு மிஷின் வாங்குறதுக்கு கூட வந்து பைசா வந்து இல்லாம அதை கடன் வாங்கலாமா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லலாம். சோ இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவான் இவங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறாரு. அதாவது பணத்தை வந்து நிறைய இவங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த பலன் வரக்கூடிய காலகட்டம்னா சனி பயிற்சியில கண்டிப்பா இவங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கான பரிகாரங்கள், அதாவது ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மொச்சப்பயிர் இருக்கு பாருங்க, இந்த மொச்சப்பயிரை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. இது வந்து கொடுக்கும் போது, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், சோ சுக்கிர பகவானுக்கு உகந்தது வந்து இந்த மொச்சப்பயிறு. இத வந்து நீங்க வந்து பசுமாட்டு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாம சனி பகவானுக்கு வந்து இந்த எள்ளு வந்து என்ன பண்றீங்கன்னா சனிக்கிழமையில வந்து சாப்பாட்டுல கடந்து எடுத்துட்டு போயிட்டு காக்காக்கு வைங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பலன்களை வந்து அள்ளி கொடுக்க போறாரு சனி பகவான் கூட சொல்லலாம்.